இப்படி சிவனும் பார்வதியும் ஒன்னா அமைதியா இவ்வளவு ஒரு அழகான கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? கூகுள் மேப்ல இல்லாத இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா போயிருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே சின்ன ஒரு கிராமத்துல அழகான இடத்துல ரொம்பவே அமைதியா இருக்கு இந்த கோயில். உங்களுக்கு அப்பன் சிவனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சுன்னே சொல்லலாம். இந்த கோயில் எக்ஸாக்டா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடுல தாங்க லொகேட் ஆயிருக்கு. ஒசூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும். பாலக்கோடு பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இந்த பட்டுப்புழு ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த மண் ரோட் போகுங்க. இந்த மண் ரோட்ல ஒரு 100 மீட்டர் டிராவல் பண்ணா போதும் இந்த ஒரு கோயிலை ரீச் பண்ணிடலாம். இந்த கோயில் தாங்க சின்னது, ஆனா இந்த கோயிலுக்கு ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. இந்த ஊர் பொதுமக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயம் எங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு நாகதோஷம் இருந்தா இந்த கோயில ஒரு டைம் வந்து பார்க்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஃபேமிலி ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம வேண்டி அடுத்த 1 இயர்லயே குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. நான் கூப்பிடுறது அவங்க வந்து வேற பேர் வச்சுக்கிறாங்க. நான் கூப்பிடுறது வந்து பார்வதி பரமசிவம் அப்படின்னு நான் மட்டும் தான் கூப்பிடுறேன். இந்த மாதிரி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்க ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. லவ் யூ ஆல், பை பை.